நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hello and welcome to Milky Mist Curd Kitchen Superstar 3, powered by Energy Tharam Gold Winner, co-presented by Dindigal Talapakatti Biryani. Welcome, welcome, welcome. 12 பேரை ஆரம்பிச்சு இப்போ 8 பேருக்கு வந்திருக்கீங்க. 8 fantastic contestants. Hats off to all of you. தீபன், மாப்பிள்ளை மாதிரி வந்தீங்க போன வாட்டி. இந்த வாட்டி கொஞ்சம் பைல்வான் ரங்கநாதன் மாதிரி வந்திருக்கீங்க. அதாவது நான் ஏன் இப்படி வரேன்னா, என்னோட சமையல்ல எப்படி ஒவ்வொரு எபிசோட வெரைட்டி கொடுக்குறோனோ அதே மாதிரி என்னோட காஸ்டியூம் பார்த்தாலும் தெரியும் அடுத்து வெரைட்டியா பண்ண போறோம். அடிச்சுக்கிறாரு பாருங்க. இல்ல சார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வந்து ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அது அடையிறமோ இல்லையோ, ஒரு இலக்கை நோக்கி விளக்கு இல்லடா, இலக்கு விளக்க. அதாவது ஒரு லட்சியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். என்ன லட்சியம்? லட்சியத்துக்கு வந்த வாழ்வா அது. டைட்டில் வின்றா, டைட்டில் வின். நான் என்ன கண்டு பேச வந்தேன்னு மறந்துட்டு சார். இப்ப ஒரு விஷயத்தை பண்றோம். ஏய் சூன்யா, உனக்கு தான் வச்சா இப்படி நடக்கிறியா? உங்களை மாதிரி எல்லாம் பண்ணி கட்டினாங்களே, பிரியங்கா நடக்கிற மாதிரி பண்ணி காட்டுவாங்க. பிரியங்கா நடக்கிறத பாத்துறீங்களா? பண்ணு எல்லாரையும் பார்த்து சிரிப்பீங்கல்ல, பாருங்க. பிரியங்கா அப்படியே இருக்கு. Sir, நான் அப்படி when I get angry only I talk like this. ஓகே, இன்னைக்கு நான் டாஸ்க் போலாமா? ஓகே கண்டஸ்டன்ட்ஸ், ரவுண்ட்ஸ் ஆர் கெட்டிங் டிஃபிகல்ட். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க். ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டியது. நீங்க எல்லாம் இண்டிவிஜுவலா சுயமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு டாஸ்க் இது. ஐயோ போச்சா. இன்னைக்கு நாங்க உங்களுக்கான டாஸ்கை தீர்மானிக்க போறது இல்ல. இன்னைக்கு நீங்க தான் உங்களுக்கான டாஸ்கை தீர்மானிக்க போறீங்க. அதுக்கு உண்டான இன்கிரிடியன்ட் நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. இது வந்து 1-on-1 சேலஞ்ச், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் 1-on-1 சேலஞ்ச். நாங்க இப்போ ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் வச்சிருக்கோம். அதுல சில பேரோட போட்டோஸ் இருக்கு. நீங்க வந்து அந்த கார்ட்ஸ் எடுக்க போறீங்க. நீங்க யாரோட போட்டோ வருதோ அவங்களுக்கான இன்கிரிடியன்ட் நீங்க சூஸ் பண்ணி கொடுக்க போறீங்க. அவங்க அந்த இன்கிரிடியன்ட் வச்சு குக் பண்ண போறாங்க. நாங்க உங்களை அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம். இது மல்டிபிள் எலிமினேஷன் ரவுண்ட். ஸோ 3 பேர் 4 பேர் கூட எலிமினேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ யூ வில் பி செலக்டிங் an ingredient so that you have to outperform the other person. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ அவ்வளோ கஷ்டமா இன்கிரிடியன்ட் நீங்க சூஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நாங்க உங்களை ஜட்ஜ் பண்ண போறது அவங்கள வச்சு தான், எல்லாரையும் வச்சு ஜட்ஜ் பண்ண போறது இல்லை. ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஷெஃப்ஸ். இந்த ஷெஃப்ஸை வந்து இன்னைக்கு நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த 1 hour டாஸ்க், இந்த டாஸ்க் வந்து 1 hour தான். இந்த 1 hourல அதை 4ஆ பிரிக்க போறோம். பிரிச்சுட்டு ஏதாவது ஒரு 15 minutes தான் நீங்க ஷெஃப்பை யூஸ் பண்ண முடியும். பாக்கி 45 minutes அந்த ஷெஃப்பை நீங்க யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, என்ன மூஞ்சி தங்க போட்டீங்களா? ஓகே சார். 1-on-1 சேலஞ்ச். யாருக்கு யாரு சேலஞ்ச் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கா? ஆமா சார். Are you ready? ரெடி சார். Well, let's choose then. வாங்க. ஃபர்ஸ்ட் பிரியங்கா, நீங்க வாங்க. உங்களோட யாரு சமைக்க கூடாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க. எனக்கு வந்து சிங்கப்பூர் தீபன் வந்தா நான் தப்பிச்சிருவேன். எதுக்கு? அப்படி ஒரு நம்பிக்கை. அவன் எலிமினேட் ஆயிடும். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. சிங்கப்பூர் தீபன். வைடை. ஓ சமந்தா வந்தா நீ முடிஞ்ச. யாரு? மதன். ஐயோ நானே வரேன். மதன், இப்போ வந்து நீங்க பிரியங்காக்கு அகைன்ஸ்டா குக் பண்ண போறீங்க. சப்போஸ் பிரியங்கா ரொம்ப நல்லா குக் பண்ணிட்டாங்க அப்படின்னா you have to eliminate. Automatically you go off. What you are going to do now? ஸோ கண்டிப்பாக இது காம்படிஷன் இருக்கும்போது அவங்களோட பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு தான் நான் சமைப்பேன். நான் கான்ஃபிடென்ட்டாக சமைக்க போகிறேன் சார். சூப்பர். பார்த்துலாம் என்னன்னு பார்த்து. அப்படி ஓடியா. சூப்பர் சூப்பர் ஸ்பிரிட். சிங்கப்பூர் தீபன் வாங்க. போங்க. இப்போ தீபன் சார், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யார் வந்தா நீங்க அவங்களை வின் பண்ணுவீங்க? எனக்கு விஷ்ணு வந்தா வின் பண்ணிடுவேன் சார். டேய் நான் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு கொடு. அவ்வளவுதான் விடு. சமந்தா என்ன பண்ணுவ? சமந்தாலாம் இப்ப பெரிய ஆள் ஆயிடுச்சுப்பா. விடுப்பா, பெரிய செப் ஆயிடுச்சு.
நான் வந்து இந்த பிருந்தா மேடம் வந்தா வந்து கொஞ்சம் டாஸ்க் கொஞ்சம் டஃப்பா இருக்கு அவனுக்கு ஷாலினி எனக்கு விஷ்ணு இந்த பக்கம் தான் நிக்கிறேன். எட்ரா உயல மூஞ்ச காட்டு. ஏன் அந்த ஷாக்கு? முடிடா. எலிமினேட். சரியா மாட்டிச்சியா. இப்போ தீபன் வந்த உடனே நீங்க துளி வச்சீங்க. ஒரு ஜாலி தான். அவ்வளவு சந்தோஷம் தான். எப்படி காலி பண்ணிடலாம்னா நான் காலி ஆயிருவேன். டைட்டில் வின் பண்ண மாதிரி வந்து சுத்தி சுத்தி காலி பண்ணிடலாம்னு. ஸோ சமந்தாவுக்கு வந்து நான் நல்லா சமைக்க மாட்டேன் அப்படின்றதுனால ஒரு 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 என்ன சொல்றது ஒரு 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 தினாவட்டிருது. பிருந்தாதாஸ் வாங்க. ஐய் சீனியர் செஃப் ஆமென போட்டு தள்ளணும். உங்களுக்கு யார் அகைன்ஸ்டா வந்தாலும் பரவாயில்லை இல்ல இந்த பிருந்தா. லக்கி கண்டஸ்டன்ட் யாரு? அப்படியெல்லாம் இல்ல விஷ்ணுடா. சார். யாரு? ஐயோ மாட்டான். ஐயோ ஐயா என்ன நீங்க வேண்டி வேண்டி எடுத்துருப்பீங்க மேம். என்ன போட்டு தள்ளணும்னு எடுத்துருப்பீங்க எனக்கு தெரியுமா? விஷ்ணு பாவயா போட்டாங்க தலையோட தெரியும் மேம். எலிமினேட் வாங்க போலாம். ரெண்டுமே வா. ரெடி ஆயிடுங்க. ஸோ தி ரிமைனிங் 2 ஷாலினி அண்ட் நந்தினி நீங்க ஒருத்தருக்கு அகைன்ஸ்டா குக் பண்ண போறீங்க. கண்டஸ்டன்ஸ் இப்போ 4 கண்டஸ்டன்ஸை நான் இங்க இருக்க சொல்லி மற்ற 4 கண்டஸ்டன்ஸ் வெளியே போக சொல்ல போறேன். விஷ்ணு, சமந்தா, ஷாலினி, பிரியங்கா இவங்க 4 பேர் தவிர மற்ற 4 பேர் வெளியே போங்க. ஓகே கண்டஸ்டன்ஸ் இப்போ உங்க காம்படிட்டர் 4 பேர் வெளியில போயிருக்காங்க. நீங்க தான் உங்களுக்கு இன்கிரிடியன்ட் சூஸ் பண்ண போறீங்க. முதல்ல சொல்லியாச்சு. இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க சூஸ் பண்ற இன்கிரிடியன்ட் ஜஸ்டிஃபிகேஷனோட இருக்கணும். எதுக்காக நீங்க சூஸ் பண்றீங்க, எவ்வளவு டஃபா இருக்குன்றதை நாங்க பார்ப்போம். நீங்க சர்வை பண்ணனும்னா உங்க காம்படிட்டர் எலிமினேட் வரைக்கும் போய் ஆகணும். மேக் ஷூர் யூ செலக்ட் such an ingredient. I'll give you 2 minutes time. நீங்களா போய் ஒரு இன்கிரிடியன்ட் எடுத்து வந்து இங்க நில்லுங்க. இதெல்லாம் குத்தா செத்துருவாங்க நினைக்கிறேன். எலிமினேட்டர் அசிங்கமா திட்டுவான் அவனை நீ அதெல்லாம் கொடுத்தணும். ஓகே விஷ்ணு, நீங்க யாருக்கு இன்கிரிடியன்ட் சூஸ் பண்ணிருக்கீங்க? பிருந்தா மேம். எப்படி நீங்க ஃபிஷ் சூஸ் பண்ணீங்க? உங்களுக்கு ஃபிஷ் வந்து டைம் ஆயிருக்கு சார். நைட் ஆயிடுச்சு. கெட்டு போயிடும். ஸோ பயங்கரமா மாட்டிப்பாங்க. ஜோக் அடிக்கிறீங்க சார் உண்மையா சார்? பார்த்தா கேன மாதிரியா இருக்கு. இல்லை சார் ஃப்ரிட்ஜில் இருக்கலாம் அப்படி நீங்க நினைச்சிருக்கலாம். அதை பத்தி நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த அளவுக்கு லூஸ் இல்லையா? ஸோ அந்த அந்த சில்லி ரீசனுக்கு தான் நீங்க செலக்ட் பண்ணீங்களா? அதாவது ஃபிஷ் லேட் ஆயிடுச்சு கெட்டு போயிடும் அந்த 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 ரீசனுக்கு தான் நீங்க அதை அது ஒரு ரீசன் சார். ஒரு ரீசன் சார். உங்களுக்கு இன்னும் 2 நிமிஷம் டைம் தரேன், போய் மாத்திட்டு வாங்க. பிருந்தாதாஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் குக்கிங் நான் வெஜிடேரியன். ஓகே சமந்தா, நீங்க யாருக்கு சூஸ் பண்ணிருக்கீங்க? தீபன் சார். என்ன சார் பண்ணீங்க? சிக்கன். சமந்தா கூட தீபனுக்கு நீங்க மாத்தணும். சார் அவரு சிக்கன் வந்து போன வாட்டி பண்ணி சொதப்பிட்டார் சார் ஷெஃப் இல்லாம. So, இல்ல நார்மலி தீபன் வந்து நான்வெஜ் ரொம்ப ஸ்ட்ராங். எது கொடுத்தாலும் வந்து ஒரு கறி எடுத்து வந்து கொடுத்துருவாரு. ஷாலினி, நீங்க யாருக்கு சூஸ் பண்ணிருக்கீங்க? நந்தினிக்கு சார் சிக்கன். ஏன் என்ன காரணம்? சிக்கன் பீசஸ் கொடுத்தா கைமா கொடுத்தா வேற மாதிரி பண்ணிடுவா. லெக் பீஸ் கொடுத்தா ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாளான்னு யோசிச்சு தான் நான் லெக் பீஸ். அவங்க நான்வெஜ் நல்லா சமைப்பாங்கல்ல. நீங்க மதுரை பொண்ணுக்கு போய் நீங்க சிக்கன் கொடுக்குறீங்க. நீங்க போய் அவங்களுக்கு வந்து நீங்க சிக்கன் கொடுத்துட்டு அவங்க சரியா சமைக்க மாட்டீங்கன்னு சொன்னா இப்பவே மாத்துறேன் சார். நீங்க பேச்சு நான் கேட்குறேன் சார். பிரியங்கா, நீங்க யாருக்கு சூஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி மதனுக்கு வந்து சிக்கன் கொடுக்குறேன். ஏன்? ஏன்னா அவர் எலிமினேட் ஆகிற அன்னைக்கு வந்து சிக்கன் சமைச்சு அதில் அது ஒழுங்காக குக் ஆகல அப்படின்றதுனால நீங்கள் வந்து அதை அவர் எலிமினேட் பண்ணீங்க. வெஜ்ஜு கொடுத்தனா அவர் ஈஸியாக அதை சமைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட். இது எவ்வளோ நேரம் குக் பண்ணும் எவ்வளோ நேரம் பண்ணுன்றது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். சிக்கன் இல்லாமல் வேற ஏதாவது சாய்ஸ் கொடுத்தா என்ன செலக்ட் பண்ணுவீங்க? ஐ வுட் லைக் டு டேக் சம் நான்வெஜ். மட்டன். ஐ வாண்ட் டு கிவ் யூ மட்டன். Mutton is difficult to cook. மட்டன். இல்ல பிரியங்கா ஒன் மோர் திங் மஸ்ட் நோ. சொல்லுங்க. இப்போ அவர் நல்லா குக் பண்ணிட்டானா இட்ஸ் வீக் பாயிண்ட் ரைட். தெரியும், அது இட்ஸ் a கேம். அது அப்படிதான் நடக்கும். நான் அதில் என்னோடதுல என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ நான் அதை பண்ணிக்கிறேன். என்னாச்சு? அதுதான் சமைக்கணும். என்னடா பண்ற? உரிச்சு போட்டுருக்கீங்க. ஐயோ எனக்கு தெரியாது. அத உரிச்சு போட்டுட்டு இருக்காரு அவரு. எதை வச்சு சமைக்கணுமோ அத உரிச்சு போட்டு. ஏய் அதுதான்டா சமைக்கணும். இதை சொல்லவே இல்லை. நான் உள்ள ஏதோ இருக்கும்னு நினைச்சேன் சார். பிருந்தாதாஸ் ஃப்ரம் கேரளா. வாழைப்பூ அடிச்சு புடிச்சு ஜாலியா சமைச்சிட்டு போயிடுவாங்க. நெல்லிக்காவே கொடுங்க. என்ன சார் எனக்கு பயமா எனக்கு அவங்க எனக்கு கொடுக்க போறாங்களே அதை நினைச்சா எனக்கு அதாவது அதை நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க கண்டிப்பா அவுட். நீங்க சார் அதுதான் தெரியுமே. அது தெரியுது இப்பவே. They'll know what we have selected. சார் சின்னதா கொடுக்குறேன். என்னது? நெல்லிக்காய். நெல்லிக்காய் எடுங்க. 4 எடுங்க. நான் கொடுத்த ஐடியா. முடிஞ்சாங்க. நீ கொடுத்த ஐடியாவா? உடனே பேச சொல்லு. சமந்தா நீங்க யாருக்கு
தீபனுக்கு என்ன கொடுத்துருங்க? பாஸ்தா. நல்லா குக் பண்ணுவாரா? அவன் பாஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறியா? பாஸ்தா பார்த்துருக்காரா? அவரு வந்து மட்டமா சமைப்பாருன்னு நான் வந்து ஐ cannot என்ன சொல்றது ஒரு மாதிரி ஐ cannot take காம்படிஷனா இருக்க முடியாதுன்றாங்க. அந்த கேப்ல சொல்லிட்டாங்க ஆனா அது சார்லி யாருக்கு செலக்ட் பண்ணிருக்கீங்க? சார் நந்தினி வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் முடிஞ்ச நீங்க போட்டு புடிச்சு மதுரைக்கு போய்டுவாங்க அவங்க. மதனுக்கு வந்து மட்டன். ஓகே ஓகே இங்க வைங்க வாங்க. இது உங்களுக்கு தெரியுமா அவங்க வந்தா? தெரியாது. ஆல்ரைட், thank you so much. நாங்க வந்து மீதி கண்டஸ்டன்ட்ஸை கூப்பிட போறோம். ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் சைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Let's call the other contestants. ஓகே கண்டஸ்டன்ட்ஸ் நீங்க 4 பேர் இருக்கீங்க. உங்க ஆப்போனன்ட்ஸ் 4 பேர் வெளியில போயிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியா செலக்ட் பண்ணாங்க. எல்லாத்தையுமே மாத்தி நாங்க உங்களுக்கு எது டஃப்னு சொல்லி நினைச்சோமோ அதை நாங்க அவங்கள செலக்ட் பண்ண வச்சுட்டு அனுப்பிச்சிட்டோம். உங்கள 4 பேருக்கு ஒருத்தங்க வந்து நெல்லிக்காய் சூஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல அவங்க வந்து சிக்கன் சூஸ் பண்ணாங்க. சிக்கன்லாம் ரொம்ப ஈஸின்னு சொல்லி மாத்தி நெல்லிக்காய் சூஸ் பண்ண வச்சிருக்கோம். ஒருத்தங்களுக்கு வாட்டர்மெலன் சூஸ் பண்ண வச்சிருக்கோம். ஸோ அதுதான் இன்கிரீடியன்ஸோட பேக்ரவுண்ட். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு டஃபா இருக்கிறத சூஸ் பண்ணுங்க. கோ ஹெட். இதுதான் அவன் என்கிட்டையும் கேட்டா. ஐயோ அது என்ன வயதுட்டா, இதுதான் அவன் என்கிட்ட கேட்டா. நந்தினி எடுத்துட்டு போயிட்டாலே. பிருந்தாதாஸ் நீங்க யார் சூஸ் பண்ணீங்க? விஷ்ணு. விஷ்ணு. ஏன் வாழ்வு சூஸ் இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஈஸியா பண்ணலாம், இந்தியன் பண்ணலாம். இல்ல 100% I give it to you. நீங்க விஷ்ணுக்கு சூஸ் பண்ணது 100%. ஏன்னா அவரு உங்களுக்கு இதுதான் சூஸ் பண்ணி கொண்டாந்து முதல்ல வச்சார். முதல்ல சிக்கன் சொன்னாரு, இல்ல மாத்துங்க அப்படின்னு. ஸோ இதை கொண்டாந்தாரு. இதை கொண்டாந்து கையில வச்சு சுத்திக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரம். எல்லாம் கீழே போட்டாரு. எல்லாம் உள்ள இருக்கிற பூலாம் கீழே வந்துச்சு. அப்புறமா கேட்டா என்ன விஷயம் எல்லாம் கீழே போனேன். இது எப்படி குப்பை தண்ணி போறேன் இதென்ன சமைக்கணும்னு சொல்லி அந்த இலையெல்லாம் காமிச்சாரு. ஸோ அவருக்கு வாழைப்பூல எதை சமைக்கணும்னு தெரியாது. சூப்பர் சார். எனக்கு ஆக்சுவலி ஒரு விஷயம், இது காம்படிஷன் தானே. சமந்தா வந்து போகும்போது பாவக்காய் எடுத்து வச்சிருங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி பாவக்காய் எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நாங்களும் சேஞ்ச் பண்ணுவோம். நீங்க எது சூஸ் பண்ணா நாங்க மாத்துவோங்க. நாங்க மாத்துவோம்ல. நீங்க எது சூஸ் பண்ணா நாங்க மாத்துவோம். போகும்போது நம்ம பாவக்காய் செலக்ட் பண்ண சொன்னாங்களா? இல்ல இவளுக்கு சமந்தா வந்து இவருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க பாவக்காய் எடுத்தாங்க. இவரு ஆக்சுவலி நான் எதார்த்தமா பாவக்காய் எடுத்தேன். அவரும் பாவக்காய் வந்து வச்சிருந்தாரு. நான் வச்சிருக்கேன், நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு பாவம் பாக்க. இது வேற நடக்குதா சார்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நல்லா சமைச்சா நீ எலிமினேட் ஆயிருடா. தீபன் என்னது? வெள்ளரிக்கா இல்ல நாட் ஹாப்பி. மாத்துங்க. இது தோசைக்கா. வெள்ளரிக்கா இல்ல. வெள்ளரிக்கா இல்ல, தோசைக்கா. அதான் சார் சொன்னா தோசை வெள்ளரிக்கான்னு. ஓகே மதன் சார் யாருக்கு? பிரியங்காக்கு பிரெட் சார். பிரியாங்காக்கா? ஏன் அதை விட ஈஸியா எதுவும் கிடைக்கல? பால் கொடுங்களேன் சார். பிரெட் வச்சுனா சார், பிரெட் டோஸ்ட் அந்த மாதிரி. வேற மாத்துங்க. ரொம்ப ஈஸிமா. அதை வச்சு என்ன வேணா பண்ணலாம். அது ஒரு அவுட்டர் லேயரா வச்சு என்ன வேணா பண்ணிக்கலாம். சாலினிக்கு ஏன் பாவக்காய் கொடுக்குறீங்க? பிகாஸ் என்ன நிறைய இந்த காண்டினென்ட்னா நிறைய பண்ணுவாங்க. ஸோ வந்து பாவக்காயில் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ண முடியாது. மோரோவர் வந்து இது ரொம்ப கசப்பான ஒரு விஷயம். ஸோ இதில் அவங்க இது கண்டிப்பாக அவளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் மாற்றணும்னு சொன்னீங்கன்னா நான் மாற்றேன். ஓகே சார். இது சார் யாருக்கு? பிரியங்கா. சௌச்சௌ. ஏன்னா அது ஒரு டெட் வெஜிடபிள். அதுக்கு டேஸ்டே. தீபன் சார் என்ன சேஞ்ச் பண்ணி கொடுத்து? சமந்தாக்கு கோவக்காய். ஸோ இதில் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓ நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமாம் சூப்பர். இன்கிரிடியன்ட்ஸ் கொண்டாந்துங்க வைங்க. Alright, let's call the remaining contestants. விஷ்ணு உங்களுக்கோசரம் பிருந்தாக்கா சூப்பரான வாழ்வு கொடுத்துருக்காங்க. வாங்க. நான் தான் சார். ஆமா இதை வச்சு தான் நீங்க சமைக்க போறீங்க. மேம் நீங்க ஏன் மேம் இப்படி சிரிக்கிறீங்க? உங்களுக்கு வருது பயங்கரமான குண்டு. வரட்டும் தெரியுமே. இதுதான் பூ. பிருந்தாக்கா உங்களுக்கோசரம் விஷ்ணு கொடுத்தது நெல்லிக்காய். பிருந்தாக்கா நெல்லிக்காய். எப்படா சாப்பிடுறதுக்கா? இல்ல மேம் வாயில போட்டு கொட்டிட்டே இருங்க. சார் நான் ரெடி சார். ஆனா எனக்கு ரெசிபி வந்து விஷ்ணு சொல்லணும் சார். பிரியங்கா மதன் உங்களுக்கு எடுத்தது மதன் உங்களுக்கு எடுத்தது சௌச்சௌ. மச்சான் நான் வந்து உனக்கு ஈஸியா தான். Hey, அந்த லுக் பாரு. Looks good kill.
mother would be dead. மதன் உங்களுக்கு பிரியங்கா எடுத்தது மட்டன். தீபன் சார் சிங்கப்பூர் தீபன் வாங்க. சமந்தா உங்களுக்கு கொடுத்தது பாஸ்தா. பாஸ்தா. நீ பாஸ்ரா ஜிஜிபின்றீங்க நீ பாஸ்ரா ஈஸி மட்ட ஃபெயில்ரா சமந்தா தீபன் உங்களுக்கு கொடுத்தது கொலகேஷியா சேப்பங்கள். சும்மா நடிக்கும் சார் எல்லாத்தையும் பண்ணி ஆமா உங்களுக்கு தெரியும் சும்மா சேப்பங்கள் தானே சத்தியமா எனக்கு தெரியாது சார் சேப்பங்கள் பார்த்துட்டியா? அகைன் நான் பாத்திருக்கேன் அகைன் இத வச்சு நல்ல டீப் ஃப்ரை பண்ணி கிளீனிங் நல்லா பண்ணணும் இல்லனா இஷ்யூ அது ப்ராப்ளம். ஓகே சாலினி உங்களுக்கு நந்தினி கொடுத்துருக்கிறது பாவக்காய். வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுறதுனா இல்லையான்னு பாருங்க. என் லைஃப்ல இது சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன். சுகர் வந்தா கூட இது சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க வந்து எனக்கு போய் இது வந்து எனக்கு தெரியும் யாரோ இங்க ஜோடியில நாங்க இல்லன்னு சொல்லி நந்தினி வாங்க. ஷாலினி அன்பா கொடுத்த தர்பீஸ் பழம் இதை வச்சு தான் சாப்பிடுங்க. ஜூஸ் போட்டு குடிச்சு இல்லை சார் ஆக்சுவலி எனக்கு இந்த பழம் ரொம்ப பிடிச்ச பழம் தான். எல்லாருக்கும் பிடிச்ச. பட் தான் எனக்கு அழணும் தான் தோணுது. பிகாஸ் ஏன்னா எனக்கு இதில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது சார். லாஸ்ட்டில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை ஏதாவது ஏதாவது ஒரு டிஷ் பண்ண போதும். குக்கிங் டைம் 1 hour. சார் தெய்வம் சார் நீங்க ஒரு டிஷ் போறோம்ல போதும். ஓகே சார். இந்த தருணத்தில் நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு ஷெஃபை செலக்ட் பண்ண போறீங்களா? only Samantha and Shalini. Cooking time 1 hour. That 1 hour starts now. இருக்கிற நெல்லிக்காய் எல்லாம் புடுங்கடா. சேப்பங்கிழங்கு கோஃப்தா இன் மால்வானி மசாலா. அது ஒரு மகாராஷ்டிரியன் மசாலா. ஸோ அந்த மால்வானி மசாலா கிரேவியாக கொடுத்துட்டு இந்த சேப்பங்கிழங்கு கோஃப்தா பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணேன். ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி அந்த சேப்பங்கிழங்கு போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் ஊற்றிட்டு சரி அது விசில் வரணும்னு மூடி வச்சுட்டேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பாவக்காய் வந்து கசப்பெல்லாம் எடுக்கணும். எப்பயுமே எனக்கு ஏதாவது கசப்பு இல்லை கிழங்கு அந்த மாதிரி தான் வருது. ஏன்னே தெரில. வாட்டர்மெலான் கொடுத்தப்போ ஏதாவது பண்ணிடுவார்னு எனக்கு தோணுச்சு. இப்போ எனக்கு பாவக்காய் வரும்போது இன்னும் கஷ்டமாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வாழைப்பூ கேனலோனி இது ஒரு சவுத் இந்தியன் வெஜிடபிள். இந்த வெஜிடபிள் நாங்கள் வந்து கான்டினென்டலாக ட்ரை பண்ணோம். லசானி ஷீட்டை வந்து தண்ணியில் வேக வச்சிட்டேன். ஒரு சைடில் எல்லாமே சாப் பண்ணிட்டேன். பல்ப்லாம் பிரித்து ஒரு கப் குவான்டிட்டி வச்சாச்சு. சவ் சவ் அப்படின்ற ஒரு வெஜிடபிள் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் இதுதான் சவ் சவ் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க இப்போ சொல்லி தான் தெரியுது தட் இதுக்கு வந்து ஃப்ளேவரே கிடையாது. ஆனால் ஃப்ளேவரே இல்லைனா கூட இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து எங்கேயாவது நான் அதை கண்டிப்பாக காட்டியே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக நம்ம ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. அவன் என்னை விட நல்லா சமைச்சிட்டான் அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு பயங்கரமான டேஞ்சரான ஒரு பாயிண்ட்டு தான். ஸோ ஐ ஹாவ் டு சம்ஹவ் பீட் அவனை எப்படியாவது நான் பீட் பண்ணுற அளவுக்கு நான் ஏதாவது ஒரு பெஸ்ட்டு கொடுக்கணும். இந்த பாஸ்தாவில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அந்த சிக்கனை மிக்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு கேஜின் சிக்கன் பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் சுட தண்ணியை போட்டு அதில் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றி அதில் வந்து லைட்டாக சால்ட் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் வந்து பாஸ்தாவை வந்து கொட்டிட்டேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்னோன்னே பாவக்காய் ஸ்டஃப்ட் வித் லெமன் க்ரீம் சாஸ் முடிவு பண்ணியிருக்கேன். பாவக்காய் எடுத்து அது நல்லா அந்த கசப்பு போகணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு வந்து சால்ட்டு லெமன் கொஞ்சோண்டு க்ரீம் அதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆக்கி அந்த பாவக்காவை ஃபஸ்ட்டு 2 சைடும் கட் பண்ணி சென்டர் போர்ஷன் எடுத்து சென்டர் போர்ஷனில் உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரூ பண்ணி எடுத்துட்டேன். நான் பண்ண அந்த கிரேவியை வச்சு உள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணேன். அதுவும் தலைகிட்ட மோத வச்சிட்டிங்க. அது ரொம்ப பேட் டீம் அவங்க. சரி ஓகே, தீபன் நானும் தான் ஃபன்னாக இருந்திருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எலிமினேட் நீங்கள் தான் லாஸ்ட் எபிசோட் நினைக்கிறேன். லெட்ஸ் see பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சவுச்சவை கரெக்டாக கிரேட் பண்ணி எடுக்க வச்சேன். சவுச்சவ் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய வருது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. சவுச்சவில் தண்ணி நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து நல்லா அப்படி பிழிஞ்சு அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆரிகானோ, கொஞ்சோண்டு பார்ஸ்லி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சோண்டு மைதா. ஏன்னா வந்து அதை டிக்கி மாதிரி பண்ண போகிறோன்றதுனால அதில் மைதா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா கையிலேயே வந்து ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெல்லிக்காய் முளைச்ச பயிறு பெட்டு போட்டு அதில் இந்த ஃபிஷ்ஷு உள்ள நெல்லிக்காய் மசாலா ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். நெல்லிக்காய் எடுத்து வந்து ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை தண்ணியில் போட்டேன். முளைச்ச பயிரையும் அவிக்க போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம்
கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கினேன். வதக்கிட்டு கொஞ்சம் வினிகர் ஊற்றினேன். வினிகர் எதுக்கு ஊற்றினேன்னா அந்த புளிப்புத்தன்மை எடுக்கிறதுக்காக, அண்ட் வினிகர் ஃபிஷ்ஷோடையும் நல்லா போகும் அப்படின்றதுக்காக வினிகர் ஊற்றி அதை நல்லா குக் பண்ண விட்டேன். ஃபஸ்ட்டு கேக்குக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ரீம், சுகரு, சீஸ் இதெல்லாம் நான் போட்டு நல்லா மிக்ஸில் போட்டு அரைச்சிட்டேன். எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். ஸோ அது நல்லா நுரையா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்ததையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த வாட்டர் மிலன் வந்து குட்டி குட்டியாக சாப்ஸ் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற்றி பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மட்டன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது லால் மாஸ் அப்படின்ற ஒரு டிஷ்ஷை பண்ணலாம் அப்படின்றத நான் டிசைட் பண்ணேன். குக்கரில் எண்ணெயை போட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டு, வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணிட்டு, கொரியாண்டர் பவுட்ரு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, நான் வெட்டி வச்ச அந்த மட்டனை தூக்கி அப்படியே என்னோடய குக்கரில் போட்டு விசில் வச்சு. ஷாலினி அண்ட் சமந்தா, உங்களோட ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. Nandakumar and Saravanan chef, please come out. But Nandini, the soup is coming to you for 15 minutes. Second 15 minutes starts now. அந்த இடையில தான் வந்து என்னோடய செஃப் வந்தார். வாட்டர் மில்லன் சாஸ்க்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சுகர் வித் வாட்டர் போட்டு நல்லா அது பாவு வர மாதிரி நல்லா பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து குட்டி குட்டியாக இது பண்ணி வாட்டர் மில்லன் போட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டையும் போட்டாச்சு. லைட்டாக வந்து ஒயின் சேர்த்துக்கிறேன், ரெட் ஒயின் ஆட் பண்ணி அது நல்லா இது பண்ணிகிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்து நெல்லிக்காய் குக் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த நெல்லிக்காய் வெளில எடுத்து ரொம்ப சூடாக இருந்துச்சு அந்த நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காவை கட் பண்ணி இந்த குருவை வெளில எடுத்து நல்லா மேஷ் பண்ணி மசாலாவில் போட்டு நல்லா வதக்கினேன். வதக்கும் போது உப்பு, மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, பச்சை மிளகாவை கட் பண்ணி அந்த காரத்துக்காக அந்த புளிப்புத்தன்மை எடுக்க நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் அந்த பாஸ்தாவை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு சிக்கனை வந்து ரெடி பண்ணி அதில் வந்து பாப்ரிக்கா பவுட்ரு, அப்புறம் வந்து மிக்ஸ்டு ஹெல்ஸு, அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுட்ரு, அப்புறம் ஒயிட் பெப்பரு, ஜீரா பவுடர், தனியா பவுடர், அப்புறம் வந்து கார்லிக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மட்டன் கொடுத்துட்டாங்க. மட்டனில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, தான் மட்டன் வந்து வேகணும். 5 விசில் வேறு கவுண்ட் பண்ணணும். விசில் வேறு அடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது. அதை வேறு மைண்டில் வச்சுட்டு சைடில் வேலை வேறு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து நம்ம பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி போட போகிறோம். ஏன்னா வந்து இது ஒரு டேஸ்ட்லெஸ் விஷயம். ஸோ பொட்டேட்டோ கொடுத்தா அதுக்கு இன்னொரு ஆடட் டேஸ்ட் இருக்குன்றதுனால ஒரு பக்கமாக போய் பொட்டேட்டோவை வந்து தண்ணியில் பாயில் பண்ணி வச்சுட்டு அப்படியே சைடில் வந்து டொமேட்டோவும் பிளான்ச் பண்ணுறதுக்காக போட்டுட்டு அது பாட்டு பாயில் ஆகிட்டு இந்த இடத்துல இது பண்ணியோன்னே அதில் நடுவில் வந்துட்டு ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே ப்ரெட்டில் சாப்பிட்ற சீஸ் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நடுவில் போட்டுட்டு அதை நல்லா ரவுண்டாக பண்ணிவிட்டு ஒரு 5 திக்கி பண்ணேன். ஒரு விசில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், இந்த மால்வானி மசாலா கிரேவிக்கு கடாயில் ஆயில் ஊற்றி ஆனியனை வந்து நல்ல ப்ரௌன் பண்ணேன். அது நல்ல ஒரு ப்ரௌன் ஆன உடனே இந்த தேங்காவையும் போட்டு நல்ல ப்ரௌன், இட் ஷுட் பிகம் ப்ரௌன் அந்த கன்சிஸ்டி வர வரைக்கும் வறுத்து அதையும் அரைச்சிக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அனியன் அண்ட் தேங்காய் மசாலாவை போட்டு கொஞ்சம் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஆயில் செப்பரேட் ஆகணும். அது ட்ரை ஆக அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தேன். நந்தினி, உங்கள் செகண்ட் 15 மினிட்ஸ் முடிஞ்சு போச்சு. ஷெஃப் சுபு, ப்ளீஸ் கம் அவுட். தேர்ட் 15 மினிட்ஸ் யார் கேட்டது? விஷ்ணு, பிருந்தாதாஸ் அண்ட் பிரியங்கா. ப்ளீஸ் கோ இன். அதாவது நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னீங்க, 1-on-1 சேலஞ்சை கொடுத்துருக்கீங்க. இந்த நெல்லிக்காய்க்கும் இந்த கிச்சன் சூப்பர் ஸ்டார் 3க்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அவரைக்காய் வந்து சமந்தா எனக்கு கொடுத்தப்ப அவள் சொன்னா, ஆக்சுவலாக நான் வந்து நெல்லிக்காய் தான் யோசிச்சேங்க்கா, ஆனால் மாற்றினேன் அப்படின்னு. அந்த ஐடியா இன்னைக்கு யாருக்கு வந்ததுன்னு தெரியல. அந்த விஷ்ணு பையனுக்கு வந்திருக்கு. ஜட்ஜஸ் என்கிட்ட சொன்னது வந்து நாங்கள் தான் மாற்றினோம் அப்படின்னு பெருந்தன்மையாக சொன்னாங்க. இப்போ தான் அவன் தான் மாற்றினான்னு தெரியும். டிஃபிகல்ட். ஏன்னா நெல்லிக்காய்ன்றது வந்து உங்களுக்கே தெரியும். அதுவும் இங்கே வச்ச நெல்லிக்காய் உனக்கு அடித்து பார்த்தேன், அப்படி ஏறிடுச்சு. அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் பார்ப்போம். தீபன் சார், என்ன பண்ணுறீங்க சார்? கேஜின் சிக்கன் பாஸ்தா சார். கேஜின் சிக்கன் பாஸ்தா. கேஜின் சிக்கன் பாஸ்தா. கேஜின் சிக்கன் பாஸ்தா. ஆமாம் சார். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போது சிக்கனில் வந்து இந்த
இந்த பவுடர் இந்த எல்லா பவுடரும் மிக்ஸ் பண்ணி அப்புறம் பவுடர் சாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆமாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ண குக் பண்ண போறீங்க? ஆமாம் குக் பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் அது ஆமாம் இதை மிக்ஸ் பண்ணிடுவோம் சார். அவ்வளோதான் பாஸ்தாவில் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுவோம் சார். சூப்பராக கலக்கிட்டீங்க. கலக்கிறேன் சார். வெரி குட். சொல்கிறது அழகாக சொன்னீங்க. அதை ஆலிவ் ஆயில் போட்டு பூண்டு போட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு தக்காளி போட்டு நல்லா சாத்தே பண்ணிட்டு அப்புறம் அந்த பல்ப்பை எடுத்து போட்டேன். பல்ப்பை போட்டு மசாலா போட்டு ஹர்ப்ஸ் போட்டு சால்ட்டு போட்டு சாத்தே பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு சைடில். அதுவும் நிறைய தண்ணி ஊற்றி எவ்வளோ டைம் எடுத்தாலும் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்னொரு பாட்டில் வந்து ஒயிட் சாஸ் பண்ணிட்டு இருந்தோம். சைடில் வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா வெங்காயத்தை கட் பண்ணி ப்ரௌனாக நல்லா அதை சாட்டே பண்ணிட்டு இருந்தேன். ப்ரௌனாக சாட்டே பண்ண அந்த வெங்காயத்தை எடுத்து அதையும் அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சிட்டேன். ஒரு பக்கம் தயிரை வந்து நல்லா போட்டு பீட் பண்ணி வச்சிட்டேன். குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னென்னா 5 விசில் முடிஞ்சு போயிட்டு அந்த மட்டன் வந்து நல்லா வேகணும், இன்னும் வேகாமலே இருந்தது. ஸோ சரி ஓகே இன்னொரு 5 விசிலை வச்சேன். வாவ், என்ன பண்ணியிருக்கீங்க? காஞ்சிபுரம் இட்லியா? காஞ்சிபுரம் இட்லியா கிழிஞ்சிச்சு. என்ன இது பண்ணுறீங்க? வந்து ஆக்சுவலி ஸ்டீம்டு வாட்டர்மெலன் கேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யார் கொடுத்தாங்க இது? ஷாலுமா. ஷாலுமா உங்களுக்கு பாசமாக கொடுத்ததுமா? சரி இது கொடுத்தா அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன், பட் இருந்தாலும் பண்ணிடுவாங்கன்னு கொடுத்தாங்க. அதை அப்படியே போட்டு கொடுத்துட்டீங்க அவங்கள்ட்ட. அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படி தானே பண்ணீங்க நீங்கள்? எப்பவுமே உண்மை தான் பேசணும். உண்மை பேசணும். நீங்கள் உண்மை பேசுனது வந்து நான் தப்பு சொல்லலை. ஆனால் தப்பாக இருக்கு. இல்லை அந்த இடத்துல ஆக்சுவலி ஹாப்பி பர்த்டே அப்படி சார். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன் அதெல்லாம் பயப்படுறீங்க? இல்லை நீ உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு தான். இவங்க முகம்லாம் வெளியே போகும்போது பார்த்தேன். போகும்போது வெறப்பா போச்சுங்க எல்லாம். சரி அப்போ வந்து ஏதோ ஒரு குண்டக மண்டக வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க மூட்டிட்டு போயிருக்குதுங்க அப்படின்ட்டு என்னை பார்த்தோன்னே ஒரு கீழே குடிஞ்சிட்டு போயிட்டா. ஐயோ என்ன கிருன்னு போகுது இந்த பிள்ளை. அப்போ ஏதோ ஆப்போசிட்ல எனக்கு போகுதுன்னு நினச்சிட்டு நான் எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பாஸ்தா வந்து சமைக்கிறேன். இந்த நல்ல காரியத்தை செஞ்ச சமந்தாவுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் அவருக்கு பாஸ்தா கொடுத்துட்டேன். ஆனால் உள் மனசில் எனக்கு இப்போ இல்லை. ஏன்னா அவர் வந்து கேஜூன் ஸ்பைஸ் நானே அதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை, அதெல்லாம் பண்ணுறாரு அவர். எங்கே நான் வந்து கொஞ்சம் அவர்கிட்ட தோற்று போயிடுவோமோன்ட்டு எனக்கு கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்காக தான் இருக்குது. வின் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ அநேகமாக என்னோட 1 to 1 பார்க்கலாம். என்ன நான் கொடுத்துருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப கஷ்டமான இன்க்ரீடியன்றதுனால அவங்க பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஸோ இருந்தாலும் அவங்க பயந்தாலும் சேப்பங்கிழங்கு கொடுத்துருங்க. சேப்பங்கிழங்கு தானே கொடுத்துருக்கேன். அது எனக்கு வந்து என்னால் பயங்கரமாக சமைச்சிருப்போமா? போயாவண்ணே. அதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக சுக்குனி 2 கலர் புடமிளகாய் எல்லாத்தையும் சாப் பண்ணிட்டேன். கார்லிக் ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் ஆனியன் போட்டேன், அதுக்கப்புறம் 3 வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் க்ரீம் போட்டு அதில் கொஞ்சம் லெமன் ஸ்குவீஸ் போட்டு அதுலேயும் கொஞ்சம் பாவக்காய் வந்து லைட்டாக சின்னதாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு லைட்டாக சால்ட்டில் கடைசியாக அதில் கொஞ்சோண்டு வந்து சீஸும் போட்டு கெட்டியான ஒரு குவான்டிட்டி வர அளவுக்கு நல்லா குக் பண்ணேன். ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கி நான் செஃப் ஆஃப் தி வீக் வாங்குறேங்க. ஏன்னா வந்து அடுத்த வாரமும் சொல்லுவேன்டா. ஸோ வந்து நான் செஃப் ஆஃப் தி வீக் நீ கண்டிப்பாக வாங்குவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா பாஸ்தா வந்து எவ்வளோ வந்து ஒரு அற்புதமான ஒரு 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 டிஷ்ஷுன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ வந்து நல்லா பண்ணிடுவேன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஐயோ இந்த மீனை வந்து வெளியில் அந்த ஆலிவ் ஆயிலு, தைம், கொஞ்சோண்டு ரோஸ்மேரி, உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா தடவி இந்த நெல்லிக்காய் மசாலாவை எடுத்து நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு பேனில் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்குள்ளே என்னோடய முளைச்ச பயிரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து நான் வந்து வெங்காயம், நிறைய கொத்தமல்லி இலை, இந்த நெல்லிக்காய் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஃபிஷ்ஷை வந்து குக் ஆகிட்டு இருந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். பெரியமான ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீம் பண்ண அந்த வாட்டர்மெலன் கேக் வந்து நான் பண்ணும்போது அது வரவே இல்லை எனக்கு. ஏன் வரமாட்டுது அப்படின்னு ரொம்ப அழுதுட்டேன். ஆக்சுவலி நான் லாஸ்ட்டில் நான் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடஞ்சி ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு, ஒரு மாதிரி தூளாகிடுச்சு. அதுக்கப்புறம் செஃப் எனக்கு வரமாட்டார், நான் நினச்சா கூட வரமாட்டார், இது என்ன பண்ணாலும் வரமாட்டார். இங்கே என்ன இருக்கோ நான் அதை தான் போய் அவுட்புட்டை போய் நான் வந்து ஜட்ஜஸ் கிட்ட போய் காமிக்கேன். பிரியங்கா, பிருந்தாதாஸ் அண்ட் விஷ்ணு, உங்கள் 3rd 15 minutes முடிஞ்சு போச்சு. ஷெஃப்ஸ் ப்ளீஸ் கம் அவுட். கடைசி 15 minutes யார் கேட்டிருக்குது? மதன் அண்ட் சிங்கப்பூர் தீபன். ஷெஃப்ஸ் ப்ளீஸ் கோ இன். லாஸ்ட் 15 minutes அப்படின்னு உடனே இந்த லாஸ்ட் பேட்ச் ஆஃப் ஷெஃப்ஸ் யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ
அவங்க உள்ளே வந்தோடனே தெரிஞ்சிடுச்சு லாஸ்ட் 15 மினிட்ஸ் அப்படின்ட்டு. எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. கிடுகிடுன்னு இந்த கோஃப்தாவை வந்து ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக மைதாவில் டிப் பண்ணி ஃப்ரையரில் போட்டு எடுத்துட்டேன். இந்த பக்கம் வந்து என் மசாலா கொதிச்சுட்டு இருந்தது. அதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை ரோஸ்டட் மசாலா, மால்வானி மசாலாவை கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணி விட விட ஒரு மாதிரி திக்காயிட்டே இருந்தது. ஒரு பக்கம் வந்து எண்ணெயை வந்து என்னோடய கடாயில் போட்டுட்டு வெட்டி வச்சுருந்த கார்லிக்கு, அப்புறம் அந்த மிளகா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஃபைன் வெங்காய பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சிருந்தேன். அந்த வெங்காய பேஸ்ட்டையும் தூக்கி அந்த கடாயில் வந்து போட்டாச்சு. அந்த குக்கரில் இருந்த மட்டனோட அந்த சூப் அந்த தண்ணியை எடுத்து இதில் வந்து ஊற்றுனேன். அந்த மட்டனை தூக்கி அதுக்குள்ளே போட்டேன். அந்த ரெட் கலர் வரணும். ஏன்னா பேரே வந்து லால் மாஸ்னால் வந்து ரெட் மட்டன் அப்படின்றது தான் வந்து அதோட நேமே. சாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு டொமேட்டோ பிளான்ச் பண்ணது ரெடி ஆயிடுச்சு. அது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் போட்டு கொஞ்சம் கார்லிக்கு, வெங்காயம், வைன் ஊற்றிட்டு இதை நல்லா பண்ணிகிட்டே நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டிக்கி அந்த சாஸில் முக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டேன் அந்த டிக்கியை. லாஸ்ட் 5 மினிட்ஸ் உடனே அதில் ஒரு சீஸை போட்டு அது கரெக்டாக திக்காக ஆக்கிட்டு அந்த இதை எடுத்து நான் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு மேலே அந்த ஒயிட் சாஸ் போட்டு அதுக்கு மேலே சீஸ் போட்டு ஓவனில் வச்சுட்டேன். நானும் வந்துட்டு இப்படி திணறேன், என்ன பண்ணலான்னு தெரில. இதில் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓரத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் வந்து குட்டி மூளை இருக்குது போல இருக்குது. 3 இது வச்சுருந்தேன் நான். ஸோ ஒரு இது நல்லா ஆறட்டும் அப்படின்ட்டு சாய்பாபா நல்லா ப்ரே பண்ணிவிட்டு ஸோ அந்த பவுலில் எடுத்து அந்த ஸ்டீம் வாட்டர்மெலன் கேக்கை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாட்டர்மெலன் சாஸ் வந்து நல்லா மேலே ஊற்றிட்டு அப்படியே வச்சிட்டேன். Alright, countdown starts now. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Step out. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்டர்ஸ்டாண்ட்ஸ்? உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியான சேலஞ்ச் கொடுத்தோம் நாங்க. அந்த சேலஞ்ச் வந்து எப்படி பண்ணிருக்கீங்கன்னு we are very eagerly waiting. Samantha and Singapore Deepan along with chef Nandakumar from Lee Meridian. Arabi kofta and Malwani gravy. Cajun chicken pasta, sir. மால்வானி கிரேவினா கொஞ்சம் அந்த பர்ன் ஸ்மெல் வரணுமா? மசாலா ஜாஸ்தி பர்ன் பண்ணிட்டாங்க அறக்கும்போது. ரெசிபியில் அது அனியன் அண்ட் கோகனட் ஃபுல்லாக ப்ரௌன் பண்ணணும். நீங்கள் ப்ரௌன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லைட்டாக பர்ன் ஆகிடுச்சு. அது பிகாஸ் ஆஃப் தட் பிட்டர்னஸ் வருது. பட் அந்த சேப்பங்கிழங்கு நல்லா குக் ஆகிருக்கு. அந்த கிரேவியில் நல்லா பிளெண்டாக இருக்குது. எக்ஸப்ட் அந்த ஓவர் ஃப்ரைங் ஆஃப் மசாலானால கொஞ்சம் லைட்டாக பிட்டர்னஸ் வருது. தீபன், சூப்பர் தீபன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்டேஷனுக்கு சல்யூட்டிவ். வெரி நைஸ்லி ப்ரெசன்டட். அதாவது இதோட டெக்ஸ்சர் நல்லா இருக்குது. அந்த சாஸோட கன்சிஸ்டன்சி சூப்பர். அந்த பாஸ்தா வந்து விதம் எக்ஸலண்ட். சிக்கன் ஆப்டாக குக் ஆகிருக்கு. ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் இதில் சால்ட் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட் ஸ்லைட்லி லெஸ் தட், அவ்வளோதான். மற்றபடி ஃபேண்டாஸ்டிக். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். சூப்பர். அதனால ஒரு சிங்கப்பூர் தீபனுக்கும் சமந்தாக்கும் போட்டி வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அப்படின்னு நினைப்போம். பட் நல்ல ஃபைட் கொடுத்துருக்கீங்க தீபன். குட் ஃபைட். குட் குக்கிங். சாஸ் கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த கிளேஸ் ஃபார் த பாஸ்தா யூஸ்வலாக ட்ரையாக இருக்கும். ஒரு பாஸ்தாவில் ஒட்டும், ஒரு பாஸ்தாவில் ஒட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி. பட் இது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கு. சிக்கன் குக் பேரமவுண்ட். சூப்பர், வெரி வெல் டன். ரொம்ப நல்லா குக்காக இருக்குது. மால்வானி கிரேவி இஸ் நைஸ். கொஞ்சம் திக்காக இருக்குது. இட் ஹேஸ் டு பி அ லிட்டில் வாட்டரி. அது தேங்காய் வந்து ஓவர் ரோஸ்டிங் ஆச்சுன்னா இது மாதிரி ஆகும். ரொம்ப நேரம் உள்ளித்தியலுக்கு குக் பண்ணுற மாதிரி ரோஸ்ட் பண்ணி அது வந்து டைட் ஆகிடுச்சு. அது எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வந்து தேங்காய் சட்னி மாதிரி ஆகிட்டுருக்கு. அதை பேஸ்ட்டாக அரைக்கணும். ஓகே, தீபன் அண்ட் சமந்தா, உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து எலிமினேஷன் ஜோனுக்கு போகணும். ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங்னு வாங்க. ஸோ இட் இஸ் அவுட் தேர். இந்த வாட்டி Samantha is going to the elimination round and Deepan going back to the kitchen. Congratulations, Deepan. Hey, Singapore. Thank you. போலாமா சார்? Brinda Das and Vishnu. முடிஞ்ச. Chef Sarvan from the park. வாழைப்பூ கேனலோனி ஃபியூஷன்.
விஷ்ணு நீங்க ஏன் அந்த சென்டர் இது எடுக்கலையா? அதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஐயோ அதான் சொன்னேன் நானு. வாழைப்பூ ஹேண்டில் பண்ணல நீங்க? சென்டரும் யூஸ் பண்ணலாம். அது சிக்கன் கீழே இருக்க பல்ப் மட்டும் யூஸ் பண்ணலாம். பல்ப் தான் யூஸ் பண்ணக்கூடாதா? அதாவது இதில் இந்த வாழைப்பூல மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா அந்த நீங்க யூஸ் ஆமாப்பா எது யூஸ் பண்ண கூடாது அதே சேம் திங் ஐம் சேயிங். ஓ காஷ் அத நான் சொன்னேன். அவங்க வந்து இந்த பார்ட் தான் யூஸ் பண்ணமோ அது ஃபுல்லா குப்பையில கொட்டிங்க. நான் வந்து சொன்னேன் எது யூஸ் பண்ண கூடாது அத யூஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் இந்த பாஸ்தா நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்கு. ஆனா அது சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தி தெரியுது. இதுக்கு வந்து ஐ மஸ்ட் கம் அவுட். இருந்தா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அந்த நெல்லிக்காய் உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணிருக்கீங்க. அந்த ஃபிஷ்ஷோட சாப்பிடும்போது சாதாரணமாக நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் தெரியுமா? அந்த ஸ்வீட்னஸ் ஆஃப்டர் டேஸ்ட். இந்த நெல்லிக்காயோட புளிப்பு இது கூட தண்ணி பிடிச்சா டெஃபினட்டாக அது நெல்லிக்காய் ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபிஷ் உள்ள அவ்வளோ அழகாக போய் உட்காந்துருக்குது. ஃபிஷ் நல்லா குக் ஆகிருக்கு. வெரி வெரி இன்னோவேட்டிவ் தாட். வெரி வெரி இன்னோவேட்டிவ் தாட். செஃப் எக்ஸலென்ட். பிருந்தாதாஸ் சூப்பர்யா. That bed is also sprout and நெல்லிக்காய் தான் சார். I know. ஒரு டேங்கியாவும் இருக்கு. இது லைட்டா அந்த புளிப்பு இருக்கு. அப்புறம் அந்த ஸ்வீட் ஆஃப்டர் டேஸ்ட் இருக்கு. ரியலி ரியலி நைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் நான் வந்து டேஸ்ட் பண்ணேன். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் வந்து புளியோட மிக்ஸ் பண்ணி நான் ஃபிஷ் பார்த்துருக்கேன், மசாலா ஃபிஷ் பார்த்துருக்கேன். பட் திஸ் இஸ் லைக் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இன்னோவேஷனுக்கு 100 out of 100. விஷ்ணு இன்னோவேஷன் பார்ட் ரியலி நைஸ். பட் இம்மிடியேட்டாக வாயில் வச்ச உடனே கசப்பு போகிறது சார். இவங்க முன்னாடி நான் எப்படி இருந்தாலும் அங்கே தான் நிற்க போகிறேன். அது பரவாயில்ல இது பண்ணி. பட் யூ ட்ரைட் ரியலி ஹார்ட் விஷ்ணு. தெரியுது இது மாதிரி இது வந்து சக்ஸஸ் ஆயிருந்தா எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இது ரெண்டுத்துல எது சூஸ் பண்றதுன்னு. குட் குக்கிங். குட் குக்கிங். வண்டர்ஃுல். ஆல் தி பெஸ்ட். ஓகே. அத தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் போய்ட்டேன். என் ஃபர்ஸ்ட் டைம் நான் நிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் எபிசோட் ஏமாத்தி வந்துட்டேன். மாட்டிட்டேன் இங்க வந்துட்டேன். டேஞ்சர் ஜோன் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். Wow. Good, you deserve it. Thank you ma. Thank you so much. Very good cooking. Very good. Priyanka and Madan, Chef Sendil from Hilton and Chef Sendil from Hyatt, please come. Chowty surprise. Lal Mas. Gravy is nice. It's flavors. Flavors good, but it's bitter. லால் மாஸோட கிரேவியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. அது டேஸ்ட் வந்து ஷெஃப் சொல்றாங்க கொஞ்சம் கசப்பா இருக்கு. I don't taste, so I'm telling you the flavors. ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் கொடுக்கிறதுக்காக மசாலாவை ஸ்மோக் பண்ணீங்களா? மசாலா இல்ல சார், கிராம்பு. கொயிலால தான ஸ்மோக் பண்ணீங்க. அது கசப்பு கொடுக்காது. அது கசப்பு கொடுக்காது. அது ரோஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு சம்திங் இது ரோஸ்டட். அதனால இல்ல I don't know why, but அவருக்கு வந்து கசப்பு ஃபீல் பண்றாரு. எனக்கு அது ஃபீல் வரல. I don't know. Man, the garlic flavor, the Lal Mas the garlic flavor is nice. The rich redness is there. I like the color of the gravy. The consistency of the gravy is excellent. நல்லா இருக்கு. இது மூணுமே நல்லா இருக்கு. டேஸ்ட்ல அவங்க கசப்பு வருதுன்னு சொல்றாங்க. பட் வெரி கன்ஃபியூசிங் டேபிள். நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். இந்த டிஷ்ஷோட பிரசன்டேஷன் பார்க்கும்போது உங்களை அப்படியே உள்ள அமிச்சிட்டு அவர் இங்கே நிப்பாட்டிடலாம்னு நினைச்சேன். அதை பார்க்கும்போது வே இட் வாஸ் பிரசன்டட், அந்த சைஸ் ஆஃப் த டிக்கி, அது மேலே நீங்கள் பண்ண அந்த பொட்டேட்டோ இது எல்லாம் நல்லா இருந்தது. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் அந்த டிக்கி ஓவர் பவரிங் ஆஃப் பார்ஸ்லி. இந்த பார்ஸ்லி சாப் பண்ணி போட்டிருக்கீங்க போல இருக்கு. பார்ஸ்லி லீவ்ஸ் போட்டிருக்கீங்களா? இது ஃபுல்லா பார்ஸ்லி லீவ்ஸ் நினைக்கிறேன். whatever you put the green color எல்லாத்துலயும் இருக்காது சார். உங்களுக்கு மட்டும் அது அதிகமா வந்துருச்சு. இல்ல எனக்கு வந்து அந்த மின்ட் அண்ட் பார்ஸ்லி இருக்கு நிறைய. இன்னொன்னு பிரியங்கா, அந்த பார்ஸ்லி ஃப்ளேவர் இல்லாம the rawness of the சௌச்சோ இருக்கு. அதாவது அந்த சௌச்சோ சாப்பிடும்போது ஒரு மாதிரி ரா ஃப்ளேவர் இருக்கு. இல்ல பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருக்கு. the potato, அந்த ஆனியன் டொமேட்டோ மசாலா எக்ஸலென்ட். அந்த பொட்டேட்டோ சூப்பர். அந்த மெயின் இன்கிரிடியன்ட் அந்த சௌச்சோ வந்து நீங்க அந்த கிரீன்ஸ் போடாம, ஒண்ணா மின்ட்டோ இல்ல அந்த பார்ஸ்லியோ போடாம வெறும் அதை மட்டும் நீங்க சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி டிக்கி மாதிரி பண்ணி மைதால டஸ்ட் பண்ணி grill பண்ணி ஏதா grill பண்ணீங்களா? இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணீங்க. அது பண்ணிருந்தீங்கனாவே அதே மாதிரி அந்த கிறிஸ்மஸ் கொடுத்துருக்கோம். அந்த மேல நீங்க பிரசன்ட் பண்ணிருந்தா இட்ஸ் டன். So how do we judge this?
I think both of them should be here. That's what I said. Shalini and Nandini. Chef Subbu from Hyatt. Chef Saravanan from the park. Steamed watermelon cake. Pavaka stuffed with lemon cream sauce. Fantastic. Great. Well done. Very good. Very nice, huh? You take this spoon. It's nice, da? Yeah. Please. Thank you. Take it with the sauce. Thank you, sir. The best part is watermelon வந்து ரொம்ப தண்ணி அம்சம் இருக்கிற 90% of a watermelon is water. 10% is the pulp. அந்த அவ்வளோ ஒரு வாட்டரி ஒரு ஃப்ரூட்டை நீங்க சாஸ் பண்ணிருக்கீங்க. ரியலி யூ ஹேவ் டு ஹேவ் கட்ஸ். என்னன்னா அதுவும் சுகரை கேரமலைஸ் பண்ணி சுகரை திக்கன் பண்ணிட்டு நீங்க வாட்டர்மெலன் சாப்ஸ் போட்டு ஒரு சாஸ் பண்ணிருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். அதாவது இதுதான் இனோவேஷன் சொல்றது. இந்த மாதிரி ஒரு சாஸ் எடுத்து வந்து ஏதோ ஒரு புட்டிங் கொடுத்து அதுவும் வந்து தர்பீஸ் பழத்தில் கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்களுக்கு. போன வாட்டி டேஞ்சர் ஜோன்ல வந்தீங்கல்ல நீங்க. யூ கம் பேக் வித் a miracle அப்படின்னு சொன்னேன். This is a miracle. சூப்பரா. பாவக்காய் ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஷுட். உங்களுக்கு கிடைச்ச உடனே பாவக்காய் முதல்ல கிடைச்ச உடனே அந்த பாவக்காய் மேலே முள்ளா இருக்கு தெரியுமா, அது ஒரு பீலர் வச்சு முதல்ல பீல் பண்ணிடுங்க. உள்ளே இருக்கிறத அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிங்கன்னா ஒரு 50% கசப்பு போகும். இது மாதிரி காம்படிஷனில் வரும்போது மெயின் திங் வந்து 70-80% பிட்டர்னஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அச்சீவ் பண்ண முடியும். இதில் வந்து 80% அப்படியே இருக்குது. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது, வெளியில் இருக்கிற அந்த சாஸ் பிரமாதமாக இருக்குது, உங்கள் ப்ரெசன்டேஷன் டாப் நாச்சாக இருக்குது. ஆனால் இதில் கசப்பு பயங்கரமாக இருக்குது. Something else is good. இந்த பாவக்காய் வெந்த விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று நல்லா குக்காக இருக்குது, கட் பண்ணும்போது உடனே வருது. அதே மாதிரி அந்த மசாலா உள்ள நல்லா ஜெல்லாக இருக்குது. ஒன்றே அந்த பாவக்காய் கசப்பு மட்டும் தாங்க முடியும். அண்ட் அது மாதிரி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா பாவக்காய் வச்சு இது மாதிரி ஒரு இனோவேஷன் கொடுக்க முடியுன்றது நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் த சாஸ். சரி, சீரியஸ்லி வெரி குட். குட். பாவக்காய் இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்திருக்கலாமா. should be careful. இது லெசன் பாவக்காய் ஹேண்டில் பண்ணுறது. நான் ஷாலினி அழறீங்களா? யாரு? Are you crying? ஏன் அழறீங்க சொல்லுங்க. இல்ல ஒருவேளை விஷ்ணு இங்க நிக்க வச்சு வந்து ஃபீல் பண்றீங்க. நான் நீ என்ன சந்தோஷப்படுவாங்க. விஷ்ணு நீ தானே கொடுத்த பாவக்காவை. நான் ஏன் பாவம் கொடுக்குறேன். நான் என் நிலைமையே பாவமா இருக்கு. Shalini, come down to danger zone and Nandini, go back to your position. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Contestants, first time இந்த கிச்சன் சூப்பர் ஸ்டார் 3ல ஆல்ரெடி டேஞ்சர் ஜோன்ல யார் இருக்காங்கன்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து we have to pick the winners. இன்னைக்கு chef of the week eligible people வந்து நான் contestants வந்து நான் கூப்பிட போறேன். In no particular order. Senior chef Brinda Das, பொங்கி எழு நந்தினி, இப்போ அடுத்து நான் கூப்பிட போற கண்டஸ்டன்ட் வந்து நான் சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அவர் வந்து சமாந்தா கூட மோதி அவர் வந்து வெற்றி பெறாருன்னா ஐயோ அப்பா சிங்கப்பூர் தீபன் வாங்க. ஒரு நாயகன் உதயமாகிறான். ஆனா இந்த மாதிரி ஒரு கம்பேக் சாதாரண கம்பேக் இல்லை, இது சூப்பர். தீபன் சூப்பர் ஒயிட் சாஸ் ரொம்ப அருமையாக வந்து அந்த பாஸ்தா வெந்துருந்துச்சு. சிக்கன் சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. அந்த சீஸ் ஆப்டாக போட்டிருந்தீங்க. டெக்ஸ்சர் வாஸ் எக்ஸலண்ட். தேங்க்யூ. ஸோ தட்ஸ் வை ஹியர். நந்தினி, சம்திங் வெரி அன்யூஷுவல். சாதாரணமாக வந்து ஒரு தர்பீஸ் வச்சு
ஒரு புட்டிங் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அது இல்லாமல் அந்த சாஸ் வேறு கொடுத்துருந்தீங்க, அமேசிங்காக இருந்துச்சு. சம்திங் வெரி 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 ஹைலி இன்னோவேட்டிவ். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. பிருந்தாதாஸ் அகெயின் ரொம்ப அன்யூஷுவல். ஒரு ஃபிஷ் உள்ள வந்து நெல்லிக்காய் ஸ்டஃப் பண்ணி அது ஒரிஜினல் டேஸ்ட் எடுத்து வந்தீங்க பாருங்கள். ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அதாவது இன்னோவேஷன்னா அதை டு த கோர் இருக்குது இன்னோவேஷன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் 3 பேருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. ஓகே, வண்டர்ஃபுல் குக்கிங். 3 பேரும் வெல் டிசர்வ்ட் வினர்ஸ். 5 பேர் எலிமினேஷன் நிற்கும்போது பிருந்தாதாஸை தவிர மற்ற நிறைய பேர் இங்கே உங்கள் 2 பேரை விட நிறைய வாட்டி ஷெஃப் ஆஃப் த வீக் வந்து நின்றுருக்காங்க. இன்றைக்கி அவங்க எல்லாம் எலிமினேஷன் ரவுண்டில் நின்றுருக்காங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் தெம், ஃபார்ச்சுனேட் ஃபார் யூ. இன்னைக்கு ஷெஃப் ஆஃப் த வீக் கோஸ் டு நந்தினி. அடிக்கடி சொல்லுவீங்க ஷெஃப் ஆஃப் தி வீக் வாங்கலன்னு இல்ல? கங்க்ராச்சுலேஷன். Thank you sir, thank you so much. 2 nights complimentary stay in Accord Highland Ooty. All the best. Thank you sir. Please call the chef. உங்க chef யாரு? சுப்லு. வாங்க ஷெஃப் வாங்க. சுப்லு. என்ன? நீங்க ஜெயிச்சதுல அவங்களுக்கும் வந்து பெரிய பங்கு இருக்கு. சார் நிஜமாவே சார் நான் இன்னைக்கு பண்ணிட்டேன். அவர் எனக்கு இவ்வளோ நாள் நான் டிராவல் பண்ணிட்டு வந்ததே வந்து கண்டிப்பா அவர் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப இதுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல, ஏதோ வின் பண்ண மாதிரிலாம் ஃபீல் வருது எனக்கு. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குறேன். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஜோடியில் ஆடி ஜோடியில ஒரு டைம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும். இல்லை நான் ஒரு டைம் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கலன்னா ஒரு சின்ன கஷ்டம் இருக்கும்ல. எப்படா எனக்கு இந்த மாதிரி ஒரு இப்படி பிடிச்சி வாங்குவேன் அப்படின்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து இன்னைக்கு தான் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு. நான் இவ்வளோ ஃபீல்டில் வந்ததுலேயே வந்து இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். இல்லை, அதுக்கு தகுந்த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது தகுந்த உழைப்பு, முயற்சி, தாட் தெரிஞ்சது டிஷ்ல. அதனால வெரி வெல் டிசர்விங் வின்னர் நீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. வெல் டன். அண்ட் சாரி பிருந்தாதாஸ் ஒன்ஸ் அகைன். அவங்களுக்கு பழகி போச்சு. half a point மறுபடியும். சார் இனிமே அந்த half point நான் தாண்டுவேன் சார். Yes, that's the spirit. Well done. Thank you very much. Thank you, sir. Thank you. It's very sad situation. அதாவது நல்லா குக் பண்ணுறவங்களாம் வந்து இங்கே எலிமினேஷன் ரவுண்டில் நிற்கிறீங்க. இந்த சீரியஸ்னஸ் இல்லாததால் தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாலினி எடுத்திங்கன்னா அந்த பாவக்காய் வந்து சரியாக குக் பண்ணதால் பயங்கர கசப்பு ஃபில்லிங் எல்லாம் இருந்தால் கூட அந்த கசப்புனால ஸோ யூ ஆர் ஹியர். பிரியங்கா உங்கள் சவ் உங்களுக்கு வந்த வெஜிடபிள் அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ராவாக இருந்துச்சு. அந்த டிக்கி வந்தால் கூட அது ரானஸ் வந்து அதே மாதிரி இந்த சாப்பிட முடியாத அளவுக்கு அந்த பாஸ்லி அஸ் ப்ளஸ் வேகாத அளவுக்கு அந்த சவுச்சு இருந்துச்சு. அண்ட் சமந்தா அந்த கோஃப்தா அதாவது அந்த கிரேவி வந்து பர்ன் ஆகிடுச்சு பிகாஸ் ஓவர் ஃப்ரை ஆஃப் கோகனட். அண்ட் உங்கள் கிரேவி ரொம்ப நல்லா இருந்துச்சு மதன், கொஞ்சம் கசப்பு இருந்துச்சு. அண்ட் விஷ்ணு நீங்கள் பண்ண அந்த பாஸ்தா அகெயின் அதாவது அந்த வாழைப்பூ வந்து யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி அதுவும் கசப்பு எடுத்து வந்து உள்ளே ஸ்டப் பண்ணி வச்சுருந்தீங்க. ஈவன் அந்த மேலே இருக்க அந்த கொடைக்கோளில் இந்த ஷீட் நல்லா குக்காக இருந்தது. பட் உள்ளே வந்து அந்த மசாலா பயங்கர கசப்பாக இருந்ததால் all the 5 people are into the danger zone now. குட். நீங்கள் எல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவாக நின்று யூ ஹேட் ஆல் த ஃபன். பட் எங்களுக்கு வந்து வி நீடட் சீரியஸ்னஸ். நிறைய இன்க்ரீடியன்ஸ் கொடுத்து 1-on-1 சேலஞ்ச் வச்சு நீங்கள் வந்து உண்மைக்குமே வந்து மற்றவங்களோட டிஃபிகல்ட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கஷ்டமானதை கொடுத்து அதே மாதிரி ஈக்குவல் நீங்கள் யார் உங்கள் பார்ட்னராக இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு கஷ்டமான இன்க்ரீடியன்ட் கொடுத்து சமைக்க வச்சது வந்து ஒரு அக்ரெசிவ் குக்கிங் பார்க்கணுன்றதுக்காக தான். நிறைய ரெசிபிஸ் வந்தது இன்னைக்கு. அதில் எதிர்பார்க்காம கிச்சன் சூப்பர் ஸ்டார் சீசன் 3ல ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை பேர் எலிமினேஷன் ரவுண்டில் வந்து நின்று இருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேன் இது வந்து ஒரு மல்டிபிள் எலிமினேஷன் ரவுண்ட். டுடே இட்ஸ் வெரி சேட் டே, ரொம்ப அன்பிரடிக்டபிள் டே. த ஷோ ஹேஸ் டு கோ ஆன். யாராக இருந்தாலும் இட் இஸ் அ டே தட் வி ஹேவ் டு கால் ஃபார். ஸோ விஷ்ணு, வி ஆர் சாரி, அண்ட் பிரியங்கா. Vishnu and Priyanka are eliminated. Along with Madan, Samantha and Shalini. All 5 are fit to be eliminated today. We are not going to eliminate you today. இன்னைக்கு உங்களை நாங்கள் எலிமினேட் பண்ணலை. பட் நீங்கள் 5 பேரும் நெக்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு எலிமினேஷன் குக்கிங் பண்ணுவீங்க. ஒரு டாஸ்க், ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க், ரொம்ப கம்மி டைம் இருக்கிற டாஸ்க். உங்களுக்கு ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக ஒரு குக்கிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 5 பேரும் குக் பண்ணுறதுல யார் ரொம்ப மோசமாக இருக்குதோ அது வில் பி த எலிமினேஷன். அந்த கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆகி அதுக்கப்புறமா மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த 3 பேர் கூட ஜாயின் பண்ணி அந்த எபிசோட் கண்டினியூ ஆகும்.
கிச்சன் சூப்பர் ஸ்டார் 3ல ஃபர்ஸ்ட் டைம் எலிமினேஷன் குக்கிங் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் தெர் இஸ் நோ சான்ஸ், யாராவது ஒருத்தர் வெளில போயே ஆகணும். ஸோ இனிமேல் சீரியஸ் குக்கிங், உங்ககிட்ட இருந்து வர ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இன்னும் டஃப்பாக இருக்க போகுது சேலஞ்சஸ். ஸோ இது எந்த பச்சாதாம பார்க்குற நிலைமையில நாங்கள் இல்லை. நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங் ஆஃப் த எபிசோட் எலிமினேஷன் இருக்குது, அது முடிஞ்ச பிறகு அந்த எலிமினேஷன் இன்னொரு எபிசோடில் இன்னொரு எலிமினேஷன் இருக்குது. ஸோ மேக் ஷுவர் யூ கம் ப்ரிப்பேர்ட், இனஃப் ஆஃப் ஜோக்ஸ் கீப் இட் அப்பார்ட். கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்திருக்கு. இப்போ 8 பேர் தான் இருக்கீங்க. ஆரம்பம் நெக்ஸ்ட் எபிசோட் ஆரம்பத்தில் 7 பேர் தான் இருப்பீங்க. அது முடியும் போது 6 பேர் இருப்பீங்க. ஸோ கெட் ரெடி ஃபார் இட். பக்கல் அப். தேங்க்யூ.